ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி எங்கள் காலத்தில் என்ன சமையல் என்ன பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவாள். எப்படி பண்ணுறா எல்லோரும் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு அருமையான டிஷ்ஷு. சொல்லுங்கள். சாம்பார் சாதம்னு சொல்லலாம், பிசி பேலான்னு சொல்லலாம். சரியா? சாம்பார் சாதம் பண்ணுறேன். அதுக்கு வறுத்து அரைச்சி விட்ற மசாலா கொத்தமல்லி வர, கடலைப்பருப்பு, மிளகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், ஜீரகம், பெருங்காயம் 3, ரெட் சில்லி, இதெல்லாம். ஆமாம். கொத்தமல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், 3 ரெட் சில்லி, இது எல்லாம் போட்டு இதோட தேங்காய் நல்லா ஒரு 1/4 மூடி தேங்காய் அது நல்லா போட்டு அரைச்சி இதை எடுத்து வச்சுருக்கேன். மசாலா இப்போ நான் சொன்னது எல்லாமே போட்டு கொத்தமல்லி வர, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாமே போட்டு நெய்யில் வறுத்து ரெட் சில்லி, பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி இது மாதிரி கெட்டியமாக விழுதாக வச்சுட்டுருக்கேன். சாம்பார் சாத்துக்கு மசாலா. சாம்பார் சாத்துக்கு என்னென்னா காய்கறி போட்டு வச்சுருக்கேன். கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், முள்ளங்கி கொஞ்சம், பரங்கிக்காய் கொஞ்சம், இந்த காய்கறிலாம். ஆமாம், இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பூசணிக்காய் அப்படின்னா பூசணிக்காய். ஆமாம், பூசணிக்காய், வெண்டைக்காய். ஆமாம், வெண்டைக்காயும் வந்து போட்டிருக்கா, உருளைக்கிழங்கு உட்பட. ஆமாம். இங்கே வந்து அதுக்கு தேவையான அந்த பெசிபலா பண்ணுறதுக்கு தேவையான புளி ஜலம், அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, வெந்தயம், பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சுட்டுருக்கேன். இதை பண்ணுறதுக்கு மஞ்சப்பொடி கொஞ்சமாக. அது என்ன, இதுக்கு வந்து இது இப்போ சாம்பார் சாதம் பண்ண போகிறேங்க. இதுக்கு தொட்டுக்க சேப்பங்கிழங்கு கறி பண்ண போகிறேன். ஆமாம், அதை வந்து நான் வந்து குக்கரில் வச்சா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் வந்து வேக வச்சு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இட்லி குப்பரையில் முதல்ல ஒரு 300 கிராம் 1/2 கிலோ இருந்தது சேப்பங்கிழங்கு. முதல்ல அதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டுவிட்டேன் பச்சை தண்ணியில். நல்லா ஊற போட்டு ஒத்த கிழங்காக எடுத்து நல்லா மண் போக அலம்பிட்டு 2ஆக கட் பண்ணி இப்படி இட்லி குப்பரையில் வச்சுட்டுருக்கேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ இதை எடுத்து ஒரு பேசனில் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன்னா இதை உரித்து இதை ரோஸ்ட் பண்ணிடலாம். இதை சேப்பங்கிழங்கு கறி. சேப்பங்கிழங்கு எப்பொழுதும் வாங்கினதும் அலம்பிடணும். நீங்கள் செய்ய போகிற அன்றைக்கி அலம்பிட்டு நல்லா பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி வேக விடணும். இது உருளைக்கிழங்கு இங்கே வாங்கி வச்சுருக்கா. இந்த உருளைக்கிழங்கை வந்து இதோட போட்டுருவா. போய் பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு உரிச்சிடுவேன் இதை. சரி, ஊறிங்க. அப்புறம் எண்ணெயும் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் கடுகை போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். சாம்பார் சாத்துக்க வேண்டிய காய்கறியை வதக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அது பட்டாணியும், ஆமாம், பச்சை பட்டாணியும் வேக வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி அதையும் போடுவோம். இது எல்லா காயும் செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் அதை செஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்கு போகிற போது, ஆற்றுல இருக்கிற போது அது எல்லா காயும் வந்து உடம்புல சேரும், சத்து சேரும். அதனால் அதுதான் அன்றைக்கி வந்து பண்ணுறேன். இது கடுகு வெடித்த உடனே ஒவ்வொன்றா போட்டு காமிக்கிறேன் நான். வடிகட்டு சாம்பார் சாதம். கடுகு வெடிக்கிறது. ஆமாம், பண்ணிட்டேன். ஆமாம், வெடிக்கிறது சின்னது பண்ணிட்டேன். இந்த வெந்தயம் போடுறேன். அதோட கொஞ்சம் பெருங்காயமும் தாளிக்கிறேன். இந்த காய்கறி ஒவ்வொன்றா எடுத்து இதில் போட்டுக்கணும். ஓ, இதில் போடணுமா? ஆமாம். குக்கரில் பண்ணுறது ஒரு விதம். எனக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த மெத்தடில் நான் பண்ணிட்டுருக்கேன். அடியில் உருளைக்கிழங்கெல்லாம் போடுவீங்க? ஆமாம், போடுறேன். இல்லை, இது வெங்காயம் வதங்கின அப்புறம் அடுத்தடுத்து போடணும்.
எல்லா காய்கறியுமே ஒன்றா போட்டுட்டேன். நல்லா வதங்கணும். அதுக்காக இதை வெயிட் பண்ணுவோம். அது தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்றாமல் இது கொஞ்சம் நல்லா வதங்கிக்கணும். மூடி வைக்கலாமா? தாராளமாக மூடி வைக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். தட்டை போட்டு மூடி வைக்கிறாங்க. காய் வந்துட்டா கொஞ்சம் வதங்கின்னு இருக்கு. மஞ்சள் பொடி போட்டேன். தேவையான அளவு உப்பு, கல் உப்பு, கருவேப்பிலை கொஞ்சம். ஏற்கனவே கொஞ்சம் போட்டேன், அதனால் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கினோம்னா புளி கரைச்சி கொஞ்சோண்டு ஊற்றுவோம். கொஞ்சம் வதங்கணுமா? இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு சாம்பார் சாதம் இல்லையா? இது பிசு வேலை வந்து என்னமோ சொன்னேன். ஆமாம். அது தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன்? சேப்பங்கிழங்கு தெரியும். இதில் மாமி உரிச்சி வச்சுருக்கா சேப்பங்கிழங்கு. அது இட்லி பானையில் கொப்பரையில் இது வந்து வேக வச்சு காமிச்சா இல்லையா? அது தோலையெல்லாம் உரிச்சிட்டு வச்சுருக்கா மாமி. இது இப்போ வந்து கறி பண்ண போகிறான். இதை கொஞ்சம் மூடி வைக்கிறேன், வேகட்டும். கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். சரி. ஸோ இது வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு. கடுகு மாத்திரம் போடுறேன். குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு. அதனால் அந்த சேப்பங்கிழங்கு இங்கே கொஞ்சம் பரவாயில்ல விலை, அங்கெல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ கறிக்காய் விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாமே பீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 200 300 எல்லா கறியும் விலை ஏறி கிடக்கு. என்ன காரணம் தெரியல. மழை நிறையா, டிரான்ஸ்போர்ட் ஜாஸ்தி வராதுன்னு தெரியல. அப்பப்போ இது கம்மியாக இருக்கோ அது ஏதோ பண்ணி நாங்கள் செஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். கறி இப்போ கடுகு போட்டிருக்கா. கடுகு வெடித்ததுக்கு பிறகு சேப்பங்கிழங்கு போட்டு உப்பரப்பு போடுவேன். அது காமிப்போம் மாமி. கடுகு வெடிக்கட்டும். சொல்லுங்க. கடுகு வெடிக்கிறது எனக்கு சின்னது பண்ணிட்டேன். கம்மியாக போச்சு. வானம் மூடிட்டு இருக்கு, மழை வர மாதிரி இருக்குது. மழை பெய்ய மாட்டேங்கிறது. எல்லாம் தென் தமிழ்நாட்டிலும். ஆமாம், ஜாக்கிரதையாக போடுங்க. மேலே எண்ணெய் தெரிக்கிற பொழுது நான் மாமி வந்து நிறைய எண்ணெய் தெரிச்சிருக்கு. பரவாயில்ல, நான் விட்டுருவேன். தேவையான அளவு உப்பு, இல்லை காரப்பொடியும் போட்டுக்கலாமா? காரப்பொடி, வெங்காயம், ஆல்ரெடி உங்களுக்கு வேக வச்சு தானே, அப்படியே ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். ஃப்ரை பண்ணால் அது கம்மியாக போயிடும். நல்லாயிருக்கும். அது சாம்பார் சாதத்துக்கும் பிசுபேலாபாத்துக்கும் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்கும் காம்பினேஷன் ரொம்ப ஜோராக இருக்கும். இதுக்கு வந்து 2 பேருக்கு ஒரு 1/2 கிலோ கிட்டத்தட்ட வாங்கியிருக்கேன். இது சில பேர் என்ன பண்ணுவான்னாக்கா எல்லாம் உப்பரப்பெல்லாம் கலந்து கூட போடுவா ட்ரை பண்ணுறதுக்கு. இது என்ன காயெல்லாம் வெந்துட்டாமா? கொஞ்சம் கொஞ்சம் வெந்திருக்கு. முக்கால்வாசி வெந்திருக்கு. முக்கால்வாசி வெந்திருக்கு. இந்த புளி கரைச்சி ஊற்றுறேன். வச்சுருக்கேன்ல, இந்த புளியை ஊற்றுறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து இதில் ஊற்றுறேன். நெல்லிக்காய் அளவு. இந்த பட்டாணி, வேக வச்ச பட்டாணியும் இதில் போடணும். பட்டாணி வேறு போடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடணும். சாம்பார் இதுக்கு பருப்பு அந்த அரைச்சிருக்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடணும். இது புளி வாசனை கொஞ்சம் போகணும். அது போட்டோம், அதுக்கப்புறமா போட்டோம். ஆமாம், கொஞ்சம் நேரம். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு பத்தலா இதுதான்.
அப்படியே மேலே பார்த்தெல்லாம் முறுமுறுன்னு இருக்கும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி இல்லாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணுறது. இதுக்கு பேர் தான் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு. நார்மல் கறி பண்ணுறது ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு உரப்பு எல்லாமே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் காம்பினேஷன். ஸோ இதுதான் வந்து சேப்பங்கிழங்கு கறி, ரோஸ்ட் ஆகிட்டுற கறி. எல்லாம் செஞ்சு பாருங்க. இங்கே மாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசிபேலாபாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன போடுற? தேங்காய் எல்லாம் அரைச்சி விட்டேன் இல்லையா? தேங்காய் எல்லாம் அரைச்சி விட்டியா? தேங்காய், கொத்தமல்லி வர, கடலைப்பருப்பு, அந்த சாமான்கள்லாம் சொன்னேன் இல்லையா? அந்த சாமானை அரைச்சி விட்டதை இதில் போட்டோம். ஓஹோ, நல்லா சிம்மில் வச்சுக்கலாம். காயெலாம் வெந்துருத்தோம்னா அதனால் சாம்பார் சாதங்கிற பிசிபேலாபாத் என்னமோ மாமி சொல்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு இதெல்லாம் பற்றி தெரியாது. ஐ டோன்ட் நோ. தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டா ஆம்பளைங்க சமையல் தெரியக்கூடாதுங்களா? எந்த சட்டமும் கிடையாது. தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ரசமாவது வைக்க கற்றுண்டா தான் நல்லது. ரசம் வைப்பேன். அதான் நான் யூஸ் பண்ணும்போது குழந்த ரசம் வச்சேன்ல, ஒரு அடுக்கு ரசம் ஒரு வாரத்துக்கு வச்சேன். ஆமாம். திரும்பி ஊருக்கு போகும்போது வெத்த குழம்பு எப்படி போகுது எல்லாம் சொன்னேன். நான் திரும்பி வர வரைக்கும் சாப்பிட்டேன் அதை, இந்த ரசத்தையே. அதனால் எனக்கு தெரிஞ்சால் செய்வேன், இல்லைன்னா இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன், தலையிட மாட்டேன். பார்த்துங்களா, ரோஸ்டட் பாருங்க, அவ்வளோ ஜோராக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்ணுக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த காலத்தில் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த மாதிரி ரோஸ்டடு, சேப்பங்கிழங்கு ரோஸ்டடு. மாமி வந்து இதுவே கம்மி. உங்கள் பிள்ளையாண்டா தானே குலோப் ஜாமுன் மாதிரி பொரி அப்படிம்பாங்க. குலோப் ஜாமுன் கலர் அது தனி. அதுக்கு எண்ணெயை வச்சு பொரிக்கிறது, கடலை மாவு கொஞ்சம் போட்டு அதை தூவி உப்பரப்பெல்லாம் கலந்து அது தனியாக நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணது பொரிக்கிறது. இது வந்து டைரெக்டாக நாங்கள் வந்து குழந்தைகளுக்காக எல்லாம் காமிக்கலாமேங்கிறது. ஆயில் இல்லாமல், ஆயில் ஊற்றிருக்கேன், ரொம்ப ஊற்றலை. ஆமாம், ஆயில் ஜாஸ்தி இல்லாத ஒரு ரோஸ்ட் எடுத்து மேலே முறுன்னு இருக்கு பாருங்க. உள்ளுக்குள்ளே அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்கும். அப்படியே உடச்சி சாப்பிட்றப்போ பார்த்தீங்கன்னா மேலோட உடச்சி சாப்பிட்றோம், உள்ளே சாஃப்டாக இருக்கும். அதான் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் இப்படி தான் பண்ணணும். சாம்பார் சாதம் கலந்துட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான். இது கலந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னது? சாம்பார் சாதத்தை ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. கலந்துட்டு சாதத்தை கலந்து நல்லா மசிச்சுட்டு இதில் கலந்துடுவேன். என்னமோ செய்ய போகிற மாமின்னு நினச்சிக்காதீங்க. நல்லா மசிச்சுட்டு சரி இதில் சாதத்தை கலந்துடுவேன், அவ்வளோதான். ரைட். பதினாறு காமிக்கலாமா? காமிக்கலாம். ஸோ சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போடுறேன். கொத்தமல்லி வேறு போடுறோம். கொத்தமல்லி இது தழை போடுறோம் வேறு. ஸோ இது பார்த்தால பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் வந்து நம்ம பெரும்பாலும் வந்து இதில் சாப்பிடுவோம், ஹோட்டல்ஸ் எல்லாம் இது பண்ணுவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம ஆற்றுல பண்ணுறது ஹைஜீனுக்கு. நல்லா கறிகாயெல்லாம் அலம்பிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கறிகாயாக பார்த்து பிஞ்சாக எல்லாம் நறுக்கி இறுக்கி போட்டு மாமி செஞ்சுருக்கா. ரொம்ப அருமையாக இருக்குது. இதுக்கு தொட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்ட்டு, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் நான் ஆல்ரெடி காமிச்சேன். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்குது, தயிர் ஜாத்துக்கு, ஆவக்காய் இருக்குது, சொக்கு மாங்காய் போட்டிருக்கா. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து எங்கள் இடத்துல வந்து மெனு செஞ்சுருக்கா. ஸோ எல்லோரும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு வந்து செஞ்சு பார்த்துட்டு ஆற்றுக்காருக்கு இந்த சாட்டர்டே சண்டேயில் லீவில் இருந்து செஞ்சு பார்த்துட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க. நல்லா விரும்பி நிறையா சாப்பிடுவோம். ஒரு தடவை சாம்பிள் கொஞ்சமாக செஞ்சு பாருங்க. டவுட் இருந்ததுன்னா மாமிகிட்ட ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுட்டு செய்யுங்க. அப்படி வந்து செஞ்சீங்கன்னாக்கா நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன சாமான், நெய் அது மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது டால்டா யூஸ் பண்ணாதீங்க. நெய் போட்டு இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதம். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல மெனு. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மாமிகிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேட்கும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. பாய்.